கன்னியாகுமரி சையாரியல் என்னதான் இஷ்யூ? ஏன் டிவிக்கு கவர்மெண்ட் மேல மக்கள் இவ்வளவு கோபமா இருக்காங்க? உண்மையானாக்க ஜூன் 10 ஒரு ஆர்டர் ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. என்னன்னாக்க கன்னியாகுமரியில மினரல்ஸை மைன் பண்ற ப்ராஜெக்ட் இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 3000 ஏக்கர்ஸ் கவர் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம 1114 ஹெக்டர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால அங்க இருக்கிற கிளியூர் தாலுகா சுத்தி இருக்கிற பல வில்லேஜஸ் பாதிக்கப்படும். அங்க மைனிங்னால வெளிப்படுற ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன் ஜின்கான், எலிமனைட் அண்ட் ரூட்டைல் இந்த மாதிரி அதிக அளவுல தாக்கம் இருக்கிற மினரல்ஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் வெளியில வர்றதுனால ஒரு பிரெக்னன்டான லேடி இதை சுவாசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தை கருவுலயே ஊனமுற்று போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிற போது இன்னொரு வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்களே, சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் வரப்போது இதுல நீங்க எங்களை காப்பாத்தாம இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறீங்களே, கேட்டாக்க இதுல நல்லது இருக்கு நாங்க பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக் ரீதியா ரொம்ப ஆபத்தானது. சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்கும் இதோட தாக்கம் பரவும், அதுல மண்வளம் போகும், அங்க சுவாசிக்கிற காத்து சுத்தமா இருக்காது, விஷமாகும். மக்கள் அதுல கோவப்படுற நியாயம் தான். இது கோவப்படலாட்டிக்கு வேற என்னது கோவப்படணும்? இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க.